கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரே தெய்வம், அவரே நம்பிக்கை. Glory to God. இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 28 அதிகாரம் 20 வாசிக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, தேவன் இந்த உலகத்திலே தம்முடைய சீஷர்களோடு 3 ஆண்டுகள் அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்தார். அவருடைய நேரம், அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டிய நேரம் வந்தது. அவருடைய சீஷர்கள் அவரை மேசியா என்று நம்பினார்கள். அந்த நாட்களிலே யூதேயா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதியாகிய இஸ்ரவேல் தேசம் அந்த நாட்களில் பாலஸ்தீனிய தேசம் என்று அழைக்கப்பட்டது. அந்த தேசத்தை ரோமர் மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள். ரோம அரசாட்சி கீழே அந்த தேசம் இருந்தது. இயேசு ஒரு மேசியாவாக வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை தன்னுடைய போதனைகளினாலே வழி நடத்தினார். அநேக வேளைகளிலே அவருடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல, அது பரலோகத்திற்குரியது என்று சொல்லி அவர்களிடத்திலே விளக்கி கூறிக்கொண்டே இருந்தார். ஆனால் அவர்களுக்கு அது புரியவில்லை. சீஷர்கள் நம்பினார்கள். ஏனென்றால் தேவன் பலத்த அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். இயற்கையின் மாறாக எவ்வளவோ அதிசயங்களை செய்தார். இயற்கையில அது நடக்க முடியாது. 4 நாட்கள் இறந்து கல்லறையில வைக்கப்பட்ட லாசருவை உயிரோடு எழுப்பினார். அது நாருமே என்றார்கள். ஆனால் தேவன் அதை உயிரோடு எழுப்பினார். அது முடியுமா? அப்பொழுது அவர்கள் கண்டு கொண்டார்கள், இவர் வல்லமையுள்ள தேவன், காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன். இவர் நம்மை ரட்சிப்பார். இவர்தான் நம்முடைய ராஜா. இவர் ரோம சாம்ராஜ்யத்தை அழித்து நமக்கு விடுதலை வாங்கி தருவார் என்று சொல்லி பலமாய் நம்பினார்கள். இதுதான் அவர்களுடைய எண்ணமாய் இருந்தது. அநேக வேளையிலே இயேசு கிறிஸ்து அவர்களோடு ஓமைகளாக பேசினார், நேரடியாக பேசினார், திஷ்டாங்கப்படுத்தி பேசினார். அவர்களுக்கு புரியவில்லை. கடைசி நேரத்தில் அவர் வருத்தப்படுகிறார். பிரிய வேண்டிய நேரம் வந்தது. அப்பொழுது அவர் உள்ளமுடைந்து போய் சொல்லுகிறார், சகல நாட்களிலும் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன். உலகத்தின் முடிவு பரியந்தம், கடைசி மூச்சு விடும் வரை நான் உங்களோடு இருப்பேன், பயப்படாதீர்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து அவர் கடந்து சென்றார். சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே ரத்தம் சிந்துவதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். சீஷர்கள் பயந்தார்கள். ஆதி நாட்களிலே பிதா யோசுவாவோடு கூட இருந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூடவே இருந்தார். நாட்களில் ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் நம்மோடு இருக்கிறார்கள். அன்று பிதா யோசுவாவோடு இருந்தபடியினாலே அவர் சொல்லுகிறார் யோசுவாவோடு, திடன்கொள், பலங்கொண்டு திடன்கொள், நீ செய்ய வேண்டிய காரியம் அநேகம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்ல வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். மோசே செங்கடலை பிளந்தா, யோர்தானை நீயும் குவியலாக நிறுத்துவாய். நீ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளையிடுவாய், அவைகள் தரித்து நிற்கும். ராஜ்யங்களை வெல்லுவாய், பட்டணங்களை அழிப்பாய், என் மகத்துவத்தை நீ தெரியப்படுத்துவாய். என் ஜனங்களை நீ மீட்டு கொண்டு அவர்களுக்கு நான் கொடுக்கிற கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுப்பாய். நீ இருக்கிற நாட்களிலே தேசம் பக்தியினாலே நிறைந்திருக்கும். நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று நீ சொன்னால்
ஜனங்கள் சொல்லுவார்கள், நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று. உலகத்தின் ஆசைகளை தூக்கி எறிவார்கள், உலகத்தின் ஆசாபாசங்களை தூக்கி எறிவார்கள். தேவனை மட்டுமே பணிந்து கொண்டு அவருடைய நியாய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்வார்கள். நான் உன்னோடு இருப்பேன், நீ எதை சொல்லுகிறாயோ அதை செய்வார்கள். நீ எழுது, நியாய பிரமாணத்தை புஸ்தகத்தில் எழுது, நீ சொல்லுவதையெல்லாம். யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் தேவனை விட்டு பிரியாதபடி ஆசாரிய கூடாரத்திலே இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் நிறைந்திருந்தான், தேவனுடைய வல்லமையினால் நிறைந்திருந்தான், பக்தி வைராக்கியமாயிருந்தான், தேவனோடு பேசிக்கொண்டிருந்தான், இரவும் பகலும் அவருக்காக உழைத்தான். தேவன் அவனோடு இருந்தார். யோசுவாவை படித்து பாருங்கள், முழு புஸ்தகத்தையும் படித்து பாருங்கள். அவன் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அவன் எழுதிய காரியங்கள், அவனுடைய நாள் எப்படி இருந்தது. அவன் வாழ்ந்த பொழுது அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். காரணம் என்னவென்றால், பிதாவாகிய தேவன் அவனோடு இருந்தார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் காலத்திலே பவுலோடு தேவன் இருந்தார். பவுல் போகிற இடமெல்லாம் அற்புதம், பவுல் போகிற இடமெல்லாம் எழுப்புதல். பவுல் பல காரியங்களை அவர்களுக்கு விளக்கி காண்பித்தான், தேவ காரியங்களை விளக்கி காண்பித்தான், பரலோகத்தை குறித்து விளக்கி காண்பித்தான், சபைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விளக்கி காண்பித்தான், நிருபங்களை எழுதினான். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நிருபங்களை எழுதினான், அவன் எழுதி வைத்தான். இன்று உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தேசமும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக அவன் எடுத்த வருத்தங்கள், பாரங்கள் அநேகம். காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை அவனோடு இருந்தது. அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நின்றான், ரோம சாம்ராஜ்யத்திலே ரோம அரசருக்கு முன்பாக நின்றான், நல்ல சாட்சியை கொடுத்தான். அவனுடைய அரண்மனை தேவனுடைய வல்லமையை புரிந்து கொண்டது, சுவிசேஷத்தை அறிந்து கொண்டது. காரணம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் அவனோடு இருந்தது. அவனோடு இருந்தார். அவனுடைய கடைசி மூச்சு வரை அவனை திடப்படுத்தினார். பயப்படாதே, நீ இந்த இடத்துக்கு போ, ராயனுக்கு முன்பாக நில் என்று சொல்லி தைரியப்படுத்தினார். மக்கெதோனியா போ என்று சொன்னார். ஆசியா தேசத்துக்கு போகாதே, போ இந்த இடத்திற்கு என்று சொன்னார். அப்படியாக அவரை வழி நடத்தினார். இங்கு ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மக்கெதோனியா தேசத்திலே, அந்த நாட்களிலே அந்த தேசத்திலே ஒரு பட்டணம், பிலிப்பு என்ற ஒரு பட்டணம் இருந்தது. பிலிப்பு பட்டணத்துக்கு இவர்கள் வருகிறார்கள். சீலாவும் பவுலும் ஊழியம் செய்யும்படி வருகிறார்கள். அங்கே வந்து ரோம மக்களுக்கும், அங்கே ரோமர்கள் குடியிருந்தார்கள், ரோமர் ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனை குறித்து, இயேசுவை குறித்து நற்சாட்சி சொல்லுகிறார். அவர் யார்? அவர் எதற்காக வந்தார்? அவர் எதை செய்ய சொன்னார்? நியாயப்பிரமாணங்களை செய்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசுவின் கற்பனைகளை கை கொள்ள சொன்னார். உன்னை நேசிக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற பிரதான காரியத்தை கட்டளையிட்டார். இவைகளெல்லாம் பிலிப்பு பட்டணத்தை சொல்லும் பொழுது ரோம அதிகாரிகள் இவர்களை பிடித்து சிறைச்சாலையில் அடைத்து வைக்கிறார். பிரியமானவர்களே, பாடுகள் உண்டு. தேவன் நம்மோடு இருந்தாலும் நமக்கு பாடுகள் உண்டு. ஆனால் நம்மை விடுவிப்பார், தப்புவிப்பார், ஜெயம் கொடுக்கிற தேவன், திடப்படுத்துகிற தேவன். அவர்களை சிறைச்சாலையில் போடுகிறார்கள். அவர்கள் பயப்படவில்லை. இரவிலே துதித்து பாடுகிறார்கள். காரணம் என்னவென்றால், தேவனுடைய வல்லமை அவர்களோடு இருந்து, ஆவியானவருடைய நிறைவு இருந்தது. திரியேக தேவன் அவர்களோடு இருந்தார்கள். அவர்களை வழி நடத்தினார்கள், துதிக்க வைத்தார்கள். தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. சிறைச்சாலைகள் அதிர்ந்தது. பூமி அதிர்ச்சி உண்டான பொழுது சிறைச்சாலை கதவுகள் திறந்தன, சங்கிலிகள் திறவுண்டது. இவருடைய கால்கள் தொழுவத்தில் மாட்டப்பட்டிருந்தது. அந்த தொழுவத்தின் மாட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் எல்லாம் தெரித்தோடின. கையில் இருந்த விலங்குகள் தெரித்தோடின. அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது. கதவுகள் திறந்தது. சவுலும் சீலாவும்
அப்படியே இருக்கிறார்கள். சிறைச்சாலையின் அதிகாரி, சிறைச்சாலை காவல்காரன் திடீரென்று நித்திரை தெளிந்து எழும்புகிறான். எங்கும் ஓலம், எங்கும் சத்தம், அதிர்வு. அவன் எழும்பும் பொழுது பார்க்கிறான், சிறைச்சாலை கதவுகள் திறந்திருக்கிறது. அவனுடைய நாட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் ஓடி போய் விடுவார்களோ என்று பயந்து பட்டயத்தை எடுத்து தன்னை கொலை செய்ய முயற்சிக்க ஒரு சத்தம் கேட்கிறது. பவுல் சொல்லுகிறான், பயப்படாதிரும், ஒருவரும் ஓடவில்லை, நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அன்று சிறைச்சாலை கதவுகள் திறக்கக்கூடுமானால் உன்னுடைய சிறையிருப்புகள் தகர்க்கப்படும். பிரியமானவர்களே, துதியுங்கள், தேவனை ஆராதனை செய்யுங்கள். உங்களுடைய சிறையிருப்புகள் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடம் சிறைச்சாலை போல் இருக்கலாம். இன்று அப்படித்தான் அநேக வீடுகளிலே பிள்ளைகள் சிறைச்சாலையில் இருப்பது போல் இருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு உணவு கொடுப்பதில்லை, நல்ல வார்த்தைகள் பேசுவதில்லை, அவர்களை சிறையிருப்பில் வைத்தது போல் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறீர்களோ? தேவனை துதியுங்கள். இன்று இரவு தேவன் உங்களை அதிசயம் செய்வார். சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கும். சிறைச்சாலை போல் இருக்கிற இருதயங்கள் திறக்கப்படும். அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள், உங்களுக்கு எத்தனையோ காரியங்கள் திறக்கப்பட வேண்டியது இருக்கிறது. ஊழியம் திறக்கப்பட வேண்டியது இருக்கிறது. பண தேவைகளுக்கு காரியங்கள் திறக்கப்பட வேண்டியது இருக்கிறது. வேலைகளுக்கு காரியங்கள் திறக்கப்பட வேண்டியது இருக்கு. சிறை கதவுகள் திறந்தது போல உங்களுடைய கதவுகள், உங்களுடைய வழிகளுக்கு ஆண்டவர் கதவுகளை திறந்து விடுவார். இங்கே அவர்கள் பாடி துதிக்கும் பொழுது ஓடி வருகிறான். சிறைச்சாலை திறந்து விட்டது. அவனுக்கு இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இங்கேயே தான் இருக்கிறோம் என்று சொல்லி அவன் வந்து தீவெட்டியை பிடித்து கொண்டு வருகிறான். வந்து அவர்களை பார்க்கிறான். அவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். அவனுக்கு புரிந்து கொண்டது, இவர்கள் பெரியவர்கள், ஆண்டவன்மார். அவன் அப்படி சொல்லுகிறான், பாதத்தில் விழுகிறான். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அவனுக்கு புரிந்து விட்டது, இது தேவனுடைய வல்லமை. அப்பொழுது இவன் சொல்லுகிறான், தேவனை விசுவாசி, கர்த்தரை விசுவாசி, அவரை ஆராதனை செய், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். உடனடியாக ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, அற்புதம். ரோம போர் சேவகன், இயேசு கிறிஸ்துவை அறியாதவன் அந்த வல்லமையை காண்கிறான். உடனே ஞானஸ்நானம் எடுக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரி யாரா இருந்தாலும் சரி, இயேசுவை பற்றி அறியாதவர்களா இருந்தாலும் சரி, எப்படி அந்த ரோம சேவகன் இயேசுவை விசுவாசித்தானோ அப்படி இப்பொழுது இந்த செய்தியை கேட்டிருக்கும் பொழுதே மனம் திரும்ப, இயேசுவை ஏற்றுக்கொள், தேவன் உனக்கு அதிசயங்களை செய்வார். அவனுக்கு அதிசயத்தை செய்தது போல வீட்டார் யாவரும் மனம் திரும்பினார்கள். உங்கள் வீட்டையும் அவர் ரட்சிப்பார். அவர் வல்லமை உள்ளவர். இந்த நாட்களில் தேவன் நம்மோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இருக்கிறார். அன்று யோசுவாவோடு பிதா பலத்த கிரியைகளை அவனோடு இருந்து நடப்பித்தார். சீஷர்களுக்கு தேவன் பலத்த காரியங்களை காண்பித்து கொடுத்தார். இறந்தவர்களை உயிர்ப்பித்தார். குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். மரித்தவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். செவிடர்கள் கேட்கப்பட்டார்கள். குருடர்கள் பார்வையடைந்தார்கள். இன்றும் இதே அற்புதம் நடக்கிறது. காரணம் என்ன? ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. எபேசியரில் சொல்லப்பட்ட உங்களில் இருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள் இருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறது என்று சொல்லி சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே இது விடுதலை ஆகட்டும், இந்த நோய் குணமாகட்டும் என்று சொல்லுங்கள். அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு விசை, என்னுடைய வலது கண் பார்வையட அற்று போனது. ரெட்டினாவிலே பழுது வந்து வலது கண் பார்வை இல்லாமல் போனது. வல்லமையோடு சொன்னேன், இயேசுவின் நாமத்தினாலே என் வலது கண்ணிலே பார்வை உண்டாகட்டும் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, டாக்டர்ஸ் எல்லாம் அதிசயப்படும்படியாய் எனது வலது கண், ரெட்டினா போன கண், அது இன்று அழகான பார்வையை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு பிராமணர், ஒரு பெரிய மருத்துவர், சென்னை பட்டணத்தில் உள்ள ஆஸ்பத்திரி, பெரிய ஆஸ்பத்திரி உள்ளவர் சொன்னார், என்னுடைய 22 வருஷத்தில் இப்படி ஒரு அதிசயத்தை பார்த்ததில்லை, போய் சொல்லுங்கள் இதை சாட்சியாக என்று சொன்னார். சாட்சியாக சொல்லுகிறேன், அற்புதங்களை செய்கிற தேவன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை சாட்சியாக சொல்லட்டும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென்.